தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை பார்வையில் இலக்கியமும் சினிமாவும் இதான் தலைப்பு. இந்த நிகழ்வில் நம்ம பேசுறதுக்காக நம்ம மேடையில் வரப்போறவர் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த செஷனை நான் எப்படி வடிவமைச்சிருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஆளுமைகளில் பேசும்பொழுது ஒரு டிஸ்கஷனாக அதை மாற்றும். நீங்கள் பேசுங்க, அதுலேருந்து உபகேள்விகளாக வந்து பேசலாம்னு நினைப்போம். பட் இது வந்து ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு கேள்வி பதிலாக தான் சார் இதை நான் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் இந்த ரீடர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லேருந்து வரவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ நான் கேள்வி பதிலாக அந்த மாதிரியே நான் கேட்டுறேன். முதல் கேள்வி வந்து, இப்போ உங்களுடைய முதல் படைப்பிலேருந்து பொல்லாதவன்லேருந்து இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் எல்லா கதாபாத்திரமும் வந்து மைய கதாபாத்திரம் வந்து ஒரு மார்ஜினலைஸ்டான இடத்துல இருந்து தான் வரோம். அது வந்து ஒரு தற்செயலாக நான் பார்க்கல, அது ஒரு கான்ஷியஸான பொலிட்டிக்கல் சாய்ஸாக தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு வகையில் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறவன தான் உங்கள் படங்களோட நாயகனாக இருக்கிறான். அது வந்து உங்களுடைய வாழ்க்கை சூழலேருந்து வருதா, இல்லை உங்களுடைய வாசிப்புலேருந்து அது வந்து அந்த சாய்ஸ் உருவாகுதா? அது எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு இடத்துல இருந்துமே வருதுன்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்தது என்னுடைய நண்பர்கள், சூழல், அண்ட் ஐ ஆம் அ ப்ரிவிலேஜ் சைல்டு. எங்கள் அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட், எங்கள் அம்மா ஒரு டீச்சர், ரைட்டர். ஐ எம் அ ப்ரிவிலேஜ் சைல்டு. பட் அவங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எக்ஸ்போஷர் வந்து வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அப்புறம் நான் நெருக்கமாக பழகிய என்னுடைய நண்பர்கள், அவர்களுடைய ஆர்ட் ஃபார்ம், லைக் நண்பர்களுடைய பறை வாசிக்கின்ற திறனாக இருக்கட்டும், அவங்களுடைய வேலராக இருக்கட்டும், கரேஜ், இது எல்லாமே வந்து எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. நம்ம அப்படி இல்லை, ஆனாலும் வந்து அவங்கள பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்களோட ரொம்ப அவங்க வீட்டிலே இருந்து வளர்ந்த அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதே போல் நான் எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும்போது ரூட்ஸ் படித்தேன். அப்போ அது வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இன் த வே ஐ பர்சீவ் த வேர்ல்டு. அண்ட் மனிதர்களுடைய சக மனிதனை வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்து அதிகாரம் இருக்கும்போது நம்ம புஷ் பண்ணுறோன்ற அதை பற்றின பார்வையை எல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக அது கொடுத்துச்சு. ஐ திங்க் அங்கேருந்து தொடர்ந்து நான் என்னுடைய சிக்னிஃபிகண்ட் அதர்ஸ், அது நமக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தி அத்தனை பேருமே இப்படியான பார்வை உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. அண்டு எப்போவுமே வந்து நான் காலேஜ் டேஸ்லேருந்து சபால்டன் பெர்ஸ்பெக்டிவ் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்டும், ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அதில் எனக்கு எப்போதுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த இடத்துலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் சபால்டன் நரேட்டிவ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து எப்போதுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறேன். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மெயின் ரீசன். ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த கதாபாத்திரங்கள் கிட்ட ஒரு யுனானிமிட்டி இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஒரு கோபமும் ஒரு ஆற்றாமையும் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம வந்து அதை வந்து எதிர்ப்புணர்வுன்னு சொல்கிறோம். அவன் அடிக்கிறத வந்து ஒரு பக்கம் நீங்கள் வயலன்ஸ் பண்ணுறீங்கடான்னு சொன்னால் ஒரு மார்ஜினலைஸ் வியூலேருந்து வி ஆர் ரிட்டாலியேட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? பட் அந்த ஹோல் எவென்ச்சுவலி அது திரும்ப ஒரு வன்முறையை நோக்கி நகருங்கிற விமர்சனமும் வரும்பொழுது இப்போ நம்ம இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் பர்சனலாக அந்த மாதிரி விமர்சனங்களுக்கு நான் பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய பர்சனல் கருத்து இது. நான் வந்து அதான் இப்போ வந்து இஃப் ஸ்டேட்டஸ் கோ இஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் கோ இஸ் ஈக்விட்டி, தென் ஐ வுட் டூ த அட்மோஸ்ட் டு பிரேக் தட் ஸ்டேட்டஸ் கோ வித் எனி மீன்ஸ். வன்முறையின் மூலமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்டஸ் கோவை உடைக்கணுன்றது என்னுடைய இதாக இருக்கும். ஃபிசிக்கலாக பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் த்ரூ த ஒர்க் அதை நம்ம பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஸ்டேட்டஸ் கோ எப்போதுமே வந்து ஈக்குவாலிட்டி கிடையாது இல்லையா? அண்ட் அதை சொல்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரிவிலேஜ் பிளேஸ்லேருந்து பேசுகிறாங்க. அப்புறம் வந்து அது பல இடங்களில் பல பேர் சொல்லியிருக்கிற அதே விஷயந்தான். அதாவது சாதிய கொண்டாடுற படங்கள் வாழ்வியல் படங்களாக இருக்கும், சாதிய எதிர்ப்பு உணர்வோடு இந்த சாதி வேணான்னு சொல்கிற படங்கள் சாதிய படங்களாக இருக்கும். அப்படியான பேச்சு தான் எப்போதுமே இருந்திருக்கு. அது வந்து சினிமாவில் மட்டும்தான் நடக்குது, தமிழ் சினிமாவில் நடக்குது அது மாதிரி. அண்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஜாதி படங்களே வந்தது கிடையாது, எல்லாமே சரி சமமாக இருக்குது அப்படின்னு சொன்ன
இயக்குனர்கள் எடுத்த படங்களை பார்க்கும்போது அந்த படங்களோட தலைப்புகளை கேட்கும்போதே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து சம்டைம்ஸ் எனக்கு தோணும், சரி ஓகே மேபி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் தான் இருக்காங்கன்ற மாதிரி தோணும். ஆனாலும் அதை நம்ம சில நாகரிகங்கள் கருதி மேடையில் நம்ம பேசுகிறது கிடையாது, சில விஷயங்களை சொல்கிறது கிடையாது. ஆனால் நமக்கு தெரியுது இல்லையா அவங்க யாராக இருக்காங்க, எங்கேருந்து வராங்க. சரி, குறைந்தபட்சம் இஃப் யூ டேக் மை ஃபில்ம்ஸ் பர்சனலி, எனக்கு வந்து இவென்ச்சுவலி எவ்ரி ஃபில்ம் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். நான் வந்து ஒவ்வொரு சினிமாவிலும் என்னை நான் கற்றுக்கிறேன். ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய அதிகாரம். ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 250 பேர்லேருந்து ஒரு 500-1000 பேருடைய எவ்ரிடே லைஃப்பை நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கும்போது, படப்பிடிப்பு நடக்கும்போது தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்க. அப்போ அந்த பொறுப்பை அல்லது அந்த பொறுப்புணர்வோடு நம்ம செயல்பட்டுருக்குமா, போன படத்துக்கு இருந்ததுக்கும் இந்த படத்துக்கு இருந்ததுக்கும் பெட்டராக இருக்குமான்றது ஒரு பர்சனல் லெவலில் சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே போல் ஒர்க்குக்குள்ளேயும் வந்து நான் ஐ எம் அ ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் தான். நம்ம முதல் படத்தில் நிறைய தவறுகள் இருக்கும், அடுத்த படங்களில் கொஞ்சம் தவறுகள் இருக்கும். எல்லா நிலைகளையும் ரைட்டிங்கில் இருக்கட்டும், பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம், இவால்வ் ஆகிட்டே இருக்கோம் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி. அதை நோக்கி நம்ம நகர்ற ஒரு முயற்சி இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு முயற்சி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான முயற்சி நம்மக்கிட்ட இருக்குது, அது அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். அண்டு திருப்பி அடிக்கிறது வயலன்ஸ் அப்படின்னா ஐ திங்க் அந்த வயலன்ஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் நான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இவ்வளோ ரீடிங்லேருந்து நம்ம வரோம், உலக சினிமா, நிறைய இலக்கியங்கள் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நமக்குள்ளே இருக்குது. ஒரு பிரதியை நம்ம எடுக்கும்போதும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்குது. ஆனால் இதை பற்றி கவலைப்படாதவங்க வந்து ஒரு காட்சியை, ஒரு கதாபாத்திரத்தை சுவாரஸ்யத்துக்காக எப்படி வேணால் வளைக்க முடியும். அந்த அதர்வே ஒரு ஆர்ட் வந்து ஒரு ஆனஸ்டியை தான் பேசும். அப்பார்ட் ஃப்ரம் த ஃப்ளாஸ் அண்ட் ரைட்டர்லாம் ஒரு ஆனஸ்டியை தான் பேசும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸையும் இந்த ஆர்ட்டையும் எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது? இது சுமையாக சம்டைம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எனக்கு சுமையாக இருந்ததில்லை. ஆனால் டெஃபினட்டாக வந்து தெர் இஸ் அன் அமௌண்ட் ஆஃப் ஒரு லிமிட்டேஷன் சொல்லலாம். சரியாக சொல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் லிமிட்டேஷன் சொல்லலாம். நம்ம இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் வருது. அட் த சேம் டைம் எளிமையாக உங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது வந்து அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு இதுதான். நம்மளுமே இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ ஆல் மை ஃபில்ம்ஸ் ஹேவ் சச் திங்ஸ். மேபி அதை ரிஃப்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறோம், குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது அந்த இடத்துல வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் இப்போது ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸுக்காக நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்றது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள். நீங்கள் வந்து உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம்லேருந்து, உங்களுடைய அப்ரிங்கிங்லேருந்து, உங்களுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வர்றது தான் அது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்ற அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அது இட் கம்ஸ் ஃப்ரம் the person you are, the politician you are, like the existence of a human being itself is a political statement தான். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து அதை அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டு இந்த ஆர்ட் ஃபார் சேக் ஆஃப் ஆர்ட் இருக்குது இல்லையா, அது ஒரு குரூப் இருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த சூழலில் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ஐ திங்க் க்ளோசர் டு தேர்ட் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம பண்ணுறது தேர்ட் சினிமா இல்லை, ஆனாலும் வந்து ஒரு டெரிவேட்டிவ் ஆஃப் தேர்ட் சினிமான்னு தான் நினைக்கிறேன். கான்ஷியஸாகவோ அன்கான்ஷியஸாகவோ நம்ம அதுதான் செய்கிறோம். தேர்ட் சினிமா பற்றி அவர் யமுனா ராஜேந்திரனுடைய ஒரு இது இருக்குது, ஒரு நல்ல புக் இருக்குது, இஸ் ரிட்டன் குட் திங். இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் நான் அது. ஸோ ஃபுல்லாக படிக்கல, பட் நான் பார்த்தேன், அது நிறைய ஒரு ரெண்டு சாப்டர்ஸ் படித்தேன். ஸோ அப்போ அந்த தேர்ட் சினிமாவுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் நம்ம எல்லாம் நினைக்கிறேன். ஸோ தட் வே அது நம்ம வி ஆர் லேர்னிங், வி ஆர் இவால்விங், அண்ட் சில தவறுகள் நம்மளும் செய்கிறோம். பட் அவங்க வந்து there is certain இப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சில நேரத்தில் அன்கான்ஷியஸ் லெவலில் சிலது பண்ணுவாங்க. கான்ஷியஸாக சில நேரங்களில் நடக்கும்போது அதுதான் டேஞ்சர். அவங்க கான்ஷியஸாக பண்ணுறது வந்து அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் ஸ்டோரிஸ் டோல்டு வெல்.
அண்டு இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ, a filmmaker is an unintentional, sometimes a reluctant historian. Unintentional historian தான். நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காலகட்டத்தை நீங்கள் வந்து ஆமாம் நீங்கள் வந்து ஒரு 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 யூ பிகம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ டைம் அண்ட் பீரியட் இல்லையா? அது உங்கள் ஒர்க்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த காலத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் காட்டுறீங்கன்றதுலேருந்து நம்ம ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அண்ட் தென் யூ பிகம் அ ஹிஸ்டாரியன். ஸோ அந்த மாதிரி அண்டு இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு இந்த பாப்புலர் மீடியாவில் இருந்து வரலாற்றையும் அரசியலையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தட் பிகம்ஸ் தி சோர்ஸ். அப்போது நீங்கள் வந்து கான்ஷியஸாக இந்த மாதிரியான சிலதை நான் சொல்ல போகிறேன், டிவிசிவாக ஒன்று சொல்ல போகிறேன், இந்த மதத்தை சேர்ந்தவன் எப்படிப்பட்டவன், அந்த 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 சாதியை சேர்ந்தவன் எப்படிப்பட்டவன் சொல்ல போகிறேன் அப்படின்னா கான்ஷியஸாக நம்ம ஒரு சாய்ஸ் நம்ம எடுக்கும்போது தென் தட் இஸ் டேஞ்சரஸ். அப்போது அதுக்கு எதிராக வந்து நம்மளை மாதிரி நிறைய படங்கள் அதுக்கு எதிராக வரணும். அண்டு அதோடைய பாப்புலர் தன்மை அதிகமாகணும். அப்போ அதனுடைய பாப்புலர் தன்மை அதிகமாகணும்னா நம்ம சில ஆமாம் அது அந்த வார்த்தை தவறு, பட் அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். திரும்ப உங்கள் இடத்துக்கு வரேன். இப்போ எனக்கு அதை ஒட்டி தான் இந்த கேள்வியை கேட்குறோன்னு நினைக்கிறேன் நான். இப்போ உங்களுடைய படங்கள் வெறும் ஏஸ்தட்டிக் ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு வியூவும் வைக்கிறீங்க. அது வந்து ஒரு வெகுஜன பார்வையில் வெற்றி பெறவும் செய்யுது. பட் ஆனால் இந்த ப்ரொப்போர்ஷன் இல்லாத அரசியல் படம் எடுக்கிற படங்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேராமே இருக்குது நிறைய படங்கள். இப்போ இது எப்படி ஒரு கிரியேட்டராக அவங்களுக்கு வர ஒரு யங் ஃபெலோ ஃபிலிம் மேக்கருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸு. சரி, நான் யாருக்கும் எதுவும் சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. வி டோன்ட் நோ தட் மச் ஆல்சோ. பட் என்னென்னா ஒன்றே ஒன்று தான், மெயின் ஸ்ட்ரீம் சினிமா வந்து இஸ் அ ஸ்டோரி டெல்லிங் மீடியம். நான் வந்து சினிமா வந்து அந்தந்த பியூரஸ்ட் ஃபார்மில் இப்போ தார்கோஸ்கியோடைய அந்த ஸ்பேஸில் இருந்தோ இல்லை வேர்ல்டு கிரேட்ஸோட ஸ்பேஸில் இருந்தே நான் பேசலை. கண்டெம்பரரி மாஸ்டர்ஸோட ஸ்பேஸில் இருந்து கூட பேசலை. இப்போ தமிழ் சினிமா சூழலில் பாப்புலர் சினிமா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இஸ் a ஸ்டோரி டெல்லிங் மீடியம். ஸோ இஃப் யூ கேன் டெல் அ குட் ஸ்டோரி அண்ட் அதாவது குட் ஸ்டோரின்னும் போது அகெயின் அது எங்கேஜிங் ஸ்டோரி. இன்றைக்கி வந்து தியேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸோட மென்டல் ஏஜ், நான் ஃபிசிக்கல் ஏஜ் சொல்லலை, மென்டல் ஏஜ் என்ன அவங்களுக்கு என்ன புரியுன்றதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்ம ஊரில் இன்னொரு ப்ராப்ளம், ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நல்ல கருத்து சொல்கிறது நல்ல படம் அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா? அது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய நேரங்களில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன்டென்ஷன்ட் ஃபில்ம்ஸ் மைட் எண்ட் அப் பீயிங் பேட்லி மேட் ஃபில்ம்ஸ். அப்போ இது ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன். இங்கே தான் த பேலன்ஸ் ஆஃப் அ ஃபில்ம் மேக்கர்ஸ் கிராஃப்ட், க்ரியேட்டிவிட்டி நான் சொல்லும்போது அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அல்லாத க்ரியேட்டிவிட்டி சொல்கிறேன். அண்ட் தென் ஹிஸ் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹிஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல் கம்ஸ் இன் டு பிளே. அப்போ அது எல்லாம் இருக்கும்போது தான் நமக்கு நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கான அரசியலை முன்வைக்கிற படத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவை கொன்னவனை பையன்தான் பழி வாங்கணும், பையன் பழி வாங்கினா தான் கை தட்டுவாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. அது எல்லாம் நல்லா இருந்துங்க, கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ இதாக இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அப்படி தானே இருக்குது. அப்பா என்ன பண்ணுறாரோ அதை வந்து பையன் பண்ணும்போது அது சந்தோஷம். அது வந்து சினிமாவில் அப்படி தான் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் இருக்குது. அப்போது இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து அவங்கள கொஞ்சம் வெளியே நகர்த்துறதுக்கு நம்ம சைடில் வி நீட் டு பி அந்த 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 எல்லாத்துக்குமான எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கைக்கு வரும்போது தான் we will be able to give them a film that they accept. ஃபைன். கமர்ஷியலாக சில நேரத்தில் வந்து படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னுவாங்க, பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போக மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெகுஜன பார்வையாளன் தியேட்டருக்கு வந்து பணத்தை கொடுத்து படத்தை ஓட வச்சு ப்ரொடியூசர் வந்து அப்பா இந்த டைரக்டர் எடுத்த படம் எனக்கு சக்ஸஸாக நிறைய சம்பாரிச்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம் வரணும்னா இதெல்லாம் இருக்கணும்.
இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ இதை முழுக்க முழுக்க அந்த வணிகங்கிற கேப்சூலுக்குள்ளேயே அடைக்கும்பொழுது ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமுங்கிறது தமிழ் சூழலில் கிடையவே கிடையாதா? இப்போ பால்மகேந்திரா எடுத்த ஒரு சந்தியா ராகமோ வீடோங்கிற படங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய சூழல் வந்து எப்போ உருவாகுது ஆக்சுவலாக வந்து நான் இப்போது ரீசெண்டாக வந்து பாலுமகேந்திர சாருடைய ரெட்ரோஸ்பெக்டிவ் ஒன்று எங்கள் இன்ஸ்டியூட்டில் பண்ணோம். அவருடைய 8 படங்கள் பார்த்தேன். அதில் ஒரே ஒரு படம் தான் ஹேஸ் நாட் ஏஜ்டு வெல். என்னுடைய ஒப்பீனியன், ஒரே ஒரு படம் தான் ஹேஸ் நாட் ஏஜ்டு வெல். மீதி ஸோ அது மட்டும் மூடு பண்ணி, அது என்னுடைய ஒப்பீனியன், அது மட்டும் ஹேஸ் நாட் ஏஜ்டு வெல். மற்றபடி எல்லா படங்களுமே இப்போ சந்தியா ராகம், வீடு, யாத்ரா, ஓலங்கள், மறுபடியும் லைக் இஸ் அ மாஸ்டர். ஆனால் அவர் வந்து அவருடைய சூழலே வேறு, காலகட்டமே வேறு. அவர் வந்து அவருடைய பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து 26 நாள், 24 நாள், 23 நாள் அப்படி எடுத்திருக்காரு. வீடு படத்தினுடைய மொத்த பட்ஜெட் வந்து ஐ திங்க் 28 lakhs-ஓ 32 lakhs-ஓ தெரியல, 16 or 28 தெரியல, ஏதோ அது சொல்லியிருக்காரு ஒரு தடவை என்கிட்ட சொன்னார். அவ்வளோதான்டா ஆச்சு அந்த படத்துக்கு. தூர்தர்ஷனில் அப்போ வாங்கிக்கிட்டாங்க. அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்துச்சு. அப்புறம் பாலுமகேந்திரா சாரும் வந்து ஹி வாஸ் ஆல்சோ நாட் ட்ரைங் டு மேக் ஃபில்ம்ஸ் ஃபார் தி சேக் ஆஃப் த ஆர்ட். அவர் வந்து மக்களுக்கு தான் எடுத்தார். மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கான படங்கள் தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதில் அவருடைய ஏஸ்தட்டிக் டிரைவ் வந்து அவரை வந்து அந்த படங்கள் பண்ண வச்சது. அவர் வந்து மொத்தம் 24 படமும் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் கேட்டவையும் இருக்குது, மூடு பனியும் இருக்குது, ராமன் அப்துல்லாவும் இருக்குது. ஆனால் அவர் அந்த படங்களெல்லாம் பண்ணதால் தான் ஒரு வீடும் ஒரு சந்தியா ராகமும் அவரால் பண்ண முடிஞ்சுது. இந்த படங்கள் பண்ணுறதுக்காக அவர் நிறைய ஒர்க் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த 2 படங்களுக்கு அப்புறமும் அப்படி இன்னொரு படம் எடுத்துணுன்றதுக்காக ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அவரும் அந்த வணிகத்துக்குள்ளேயே தான் செயல்பட்டு இருந்தார். மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம படம் பண்ணும்போது இந்த வணிகத்துக்கு உட்பட்டு தான் பண்ணணும். ஏஸ்தட்டிக்காக ரொம்ப வெரி ஃபைன் ஃபில்ம் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் தெர் இஸ் அகெயின் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் மேக்கர் ஃபீல்ஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகே, நம்ம வந்து இது இப்படி பண்ணுறோம், இது என்ன ஆக போகுது. ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் க்ரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். அதனால் வந்து அது எல்லா ஃபில்ம் மேக்கருக்குமே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பணத்தை எப்படி இந்த பணம் எப்படி ரிக்கவர் ஆகுன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு ஏஸ்தட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா வீடும் சந்தியா ராகமும் வந்து அந்த காலத்துலேயும் தியேட்டரில் பார்க்கல, பெருசாக பார்க்கல. இன்றைக்கும் அப்படி பார்ப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் இட் வில் ஹேப்பன். இப்போது வந்து ஐ ஹவ் நாட் ரீவிசிட்டட் உதிரி பூக்கள் இன் அ வெரி லாங் டைம். எனக்கு அது எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. அந்த படம் வந்து இட் வாஸ் அ பிளாக் பஸ்டர், பெரிய ஹிட் உதிரி பூக்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஏஸ்தட்டிக் ஃபில்முன்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு ஒரு 50 வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு படம் அன்னைக்கு வந்து வணிக ரீதியான வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ரேர் அக்கேஷன்ஸ் அது அப்படி நடக்கும், இப்போவும் நடக்கும் அந்த மாதிரி. பட் அதுக்கான அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. புதுசாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் உருவாச்சுன்னா பண்ண முடியும். அந்த ஓடிடி when they came up they had a promise of that. பட் இப்போ வந்து அது ரொம்ப அகெயின் எந்த கார்ப்பரேட்டுமே வந்து மக்களுக்காக ஒன்று செய்யணும்னு நம்புறது வந்து நம்முடைய தப்பு தான். அது அப்படி தான் நம்ம நம்பணும். ஓடிடி வந்து அப்படி வருன்றது இட்ஸ் அவர் மிஸ்டேக் தான், நம்மளோட தப்பு தான் அது. ஏன்னா ஓடிடி வந்து எந்த டெமோக்ரஸியுமே இல்லாமல் இருக்குது. தியேட்டரில் இருக்க டெமோக்ரஸி வந்து ஓடிடியில் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி ஒரு படம் ஓடவே ஓடாதா அப்படின்னு. நான் வந்து ஓடவே ஓடாதுன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் எனிதிங் கேன் ஹேப்பன். அப்போது இந்த டெமோக்ரஸி யார் வேணாலும், நான் வந்து 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா எனக்கு முன்னாடி வந்து எனக்கு பின்னாடி நிற்கிறவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு தான் அந்த சீட்டு. இல்லைப்பா அவர் வந்துட்டார்ப்பா, அவர் ரொம்ப பெரிய ஆள்பா, நீ போயிடுப்பான்னு சொல்ல முடியாது. அப்போது பார்வையாளனுக்கு ஒரு டெமோக்ரஸி இருக்குது. எங்கே உட்காரணுன்றது வந்து
ஒரு ஒரு டெமோக்ரஸி இருக்குது. அதே மாதிரி ஃபில்ம் மேக்கருக்கும் ஒரு டெமோக்ரஸி இருக்குது. அவனுக்கு விருப்பப்பட்டது ஆஃப்கோர்ஸ் சென்சார் அனுமதிக்கிற அளவுக்கு அவனுக்கு விருப்பப்பட்டதை அவனால் சொல்ல முடியும். அதே நேரத்தில் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு டெமோக்ரஸி இருக்குது. டெமோக்ரஸி எந்த இடத்துல இருக்குன்னா, நான் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் போட்டு படம் எடுத்திருக்கேன், நான் ஓடிடிக்கு போகிறேன், எவ்வளோங்க பட்ஜெட்? 10 கோடி அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு 5 கோடி கொடுக்குறோம், நீங்கள் தியேட்டரில் இல்லை நீங்களே வாங்கிக்க. சரி ஓகே, நீங்கள் 10 செலவு பண்ணுறீங்க, நாங்கள் 12 கோடி தரோம். அவன் வந்து ஹீ வில் டிசைட் ஹவு மச் த இன்வெஸ்டர் த ப்ரொடியூசர் ஷுட் டேக் ஆஸ் ப்ராஃபிட். வேறஸ் இப்போ நான் தியேட்டருக்கு போகிறேன், அந்த 10 கோடி போட்டு படம் எடுக்கிறேன், அந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது அது 1 கோடி எனக்கு வரலாம், 100 கோடியும் வரலாம். ஸோ அந்த டெமோக்ரஸியும் அங்கே இருக்குது தியேட்டரில். ஸோ அப்போது இந்த ஸ்பேஸ் வந்து ஓடிடியில் இல்லாததால் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மீடியம் ஆஃப் லைக் புட்டிங் அவுட் த ஃபில்ம்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான சூழல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆனஸ்டி அப்படியே ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர், அது எடுக்கக்கூடிய இயக்குனர் இருந்தால் கூட வணிக தடைகள் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு ஒரு இயக்கம் இருக்குல்ல. இப்போ அரூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி நாட்கள் அவங்க ஒரு இயக்கமாக ஒரு பேரலான ஒரு சினிமா கொண்டு வராங்க. அப்போ நம்ம ஏன் அதை பண்ண முடியலங்கிற ஒரு கிளைமேட்டை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அந்த டைம் இப்போ இந்த வகைமை பற்றி பேசும்பொழுது, இந்த வகைமை ஏன் ஆனஸ்ட்டாக சொல்லணும், ஏன் சொல்ல முடியலன்னா அது ஒரு வணிகம் இருக்குது. அப்போ இது எல்லா சமூகமும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரைட்டிங்லேயும் மேக்கிங்லேயும் கொண்டு வரோம். அது ஒரு விதமான அன்ஃபார்ச்சுனேட் திங்காக தான் நான் பார்க்குறேன். பட் ஆனால் அந்த வகைமையில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலித் சினிமான்னு நம்ம சொல்கிறோம், தலித் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம். இந்த வகைமையை எப்படி வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண விரும்புகிறீங்க? இட் இஸ் ரியலி நெசசிட்டி, இந்த டோக்கன், இந்த லேபிள் வந்து அவசியம் நினைக்கிறீங்களா? ஆல்சோ இந்த வகைமையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உங்களுடைய ஒரு பாலமாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னு நான் விரும்புகிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுடைய படங்களில் விளிமலை கதாபாத்திரங்கள்லாம் சொன்ன மாதிரி கோபம், எதிர்ப்புணர்வு எல்லாம் இருக்குது. பட் குறிப்பாக ஒரு திரைப்படத்தில் எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ அசுரனில் வந்து கல்வி படிடான் நம்ம ஒன்று சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை மொழியால் கடக்கலான்னு நம்ம சொல்கிறோம். இது அந்த கதாபாத்திரத்துடைய குரலா இல்லை? ஏன்னா அசுரன் படம் வந்த சூழல் வந்து இந்த மாதிரியான தலித் சினிமாவோட தகிப்பான ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுடைய இந்த ஒப்பீனியன் வர்றது வந்து அந்த கேரக்டர்களுடைய ஒப்பீனியன் நம்ம புரிஞ்சுக்கலாமா, ஆர் இட் இஸ் யுவர் சொல்யூஷன் ஃபார் திஸ் திங் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அது ரெண்டு விஷயம். நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் அந்த பேரலல் மூவ்மெண்ட் பற்றி பேசாமல் விட்டேன். தமிழ் சினிமா சூழலில் மற்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து பேரலல் சினிமா இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இருக்குது. தமிழ் சினிமா சூழலில் தமிழில் அதுக்கான ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, when the Dravidian movement took over தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, அவங்க வந்து அந்த பொலிட்டிக்கலாக அவங்களோட வெஹிக்கிளாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை பயன்படுத்துகிறாங்க. அப்போ பயன்படுத்தி அதில் எங்கெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தருடைய எனக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கே வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்ததாக ஃபீல் பண்ணதாகவும், அதனுடைய கண்டினியூஷனாக இந்த ஒரு சீரியஸ் ஃபில்ம் மேக்கிங் மூவ்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கான அந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்குக்கான அந்த ஸ்பேஸை வந்து இந்த பவர்ஃபுல்லான இந்த பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆர் பாப்புலர் பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, அந்த நேரத்துலையும் கொஞ்சம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட் எவர் யூ டூ, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் ஸ்ட்ரீம்குள்ளேயே தான் ட்ரை பண்ணணும். எந்த படமாக இருந்தாலும் நம்ம அது மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணுறதாகவும், மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் வந்து வேர்டிக்ட் பாஸ் பண்ணுறவங்களாகவும் இருக்காங்க. ஒரு படம் வந்து நல்ல படம் இல்லையான்றது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுடைய மெமரிக்குள்ளே தான் இருக்குது. தமிழில் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுடைய மெமரிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஞாபகம் இல்லாத ஒரு படம் வந்து எடுத்தால் அது வந்து அவங்க டிஸ்கஷன்ஸ்லேயே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒரு ஒரு ரைட்டர் வந்து ஒரு ரைட்டர் ஒரு ஃபில்ம் மேக்கர் நம்ம வந்து ஒரு படம் ஒன்று பண்ணுறோன்னா அது இமீடியட்டாக நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இட் டேக்ஸ் அ லாங் டைம். நம்ம வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது தென் ஸ்லோலி இட் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப் த்ரூ த க்ரியேட்டிவ் ஒர்க். அந்த பொலிட்டிக்கலான விஷயம் நம்ம பேசணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கு உங்களுடைய ஒரு த்ரூ த ஃபிலிம் த்ரூ த ஆர்ட்டில் நீங்கள் முன்வைக்கிற ஒரு சொல்யூஷன்ஸ்ன்றது வந்து நம்ம கல்வி நம்ம பேசினோம். ஸோ அது ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்
ஓகே, அது ஒரு ப்ராமினென்ட்டான சொல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா we can talkன்றது தான். இல்லை அதான் அது கீழே ஒருத்தர் போட்டிருந்தோம், யாரோ போட்டிருந்தாங்க, கல்விக்கே வந்து இங்கே அரசியல் இருக்குது, எங்களை படிக்கவே விட மாட்டாங்க, இது என்ன ஒரு இதுவானது. இது ஒரு ரொம்ப ஃபேமஸ், நான் இன்னும் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அசுரனுக்கு வந்து ஒரு யாரோ எழுதியிருந்தாங்க, ஒரு பல்ப் ஃபிக்ஷன் மாதிரி ஆக்குறாங்க தலித் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் நான் அசுரன் படத்தை பற்றி. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு இது இருக்க தான் செய்யுது. அண்டு எஜுகேஷனுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிஃபார்முக்கான ஸ்பேஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. எஜுகேஷனில் எவ்வளோ ரிஃபார்ம் வேணுன்றது அது அடுத்த கட்டம். கரெக்ட். இல்லை எனக்கு என்னன்னா அதில் ஒரு சில இன்டர்செக்ஷன். இப்போ அந்த முத்துக்குமாரி பேசும்போது சொன்னாங்களே, படிப்புக்கு தான் அந்த பையனை ஸ்கூலில் அனுப்புகிறாங்க இருளர் சமூகத்திலேருந்து. அவனை போய் பாம்பு போடுறானா, டே பாம்பு பிடிக்கூடாதுன்னு நான் ஸ்கூலுக்கே வரேன்னு அவன் சொல்கிறான்ல. அப்போ இந்த மாதிரி இன்டர்செக்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து என்னென்னா அது எஜுகேஷனோட ப்ராப்ளம் இல்லை, எஜுகேஷன் சிஸ்டமோட ப்ராப்ளம். இந்த சிஸ்டம் இப்போ எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்றதுல தான் இருக்கிற ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். இப்போ அப்புறம் அந்த இண்டிவிஜுவல்ஸ், ஓகே, அந்த இண்டிவிஜுவல்ஸுடைய ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏன் இந்த நிகழ்வில் நான் பெரும்பாலும் மார்ஜினலைஸ் ஆஸ்பெக்ட்லேயே கேள்வி கேட்குறேன்னா, இதனுடைய டிசைனே அப்படி தான் வச்சுக்கலாம், இந்த ஈவெண்ட்டோட டிசைனு. இப்போ ஒரு நரேட்டிவ் தேரி இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜான இடத்துலேருந்து வரேன், பட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததுலேருந்து நான் அவங்கள எம்பத்தைஸ் பண்ணி எடுக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு தலித் கதாபாத்திரத்தை நம்ம எழுதுகிறோம், இல்லை ஒரு குயர் கம்யூனிட்டியை பற்றி எழுதுகிறோம், இல்லை நமக்கு பொருத்தமில்லாத ஒரு நிலப்பரப்பை பற்றி எழுதும்பொழுது ஒரு கேள்வி வருது, நீங்கள் அது இல்லையே, நீங்கள் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு அது ஒரு தடை கிடையாது இல்லை. இதனுடைய ப்ராசஸ் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து அப்ராப்ரியேஷன். உண்மையிலே வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி கதைகள் சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லை அப்படின்றது தான் அந்த இது. ஆமாம், அவங்க அப்படி சொல்கிறது அதுதான். நான் எனக்கு என்னென்னா, வாட் கம்பல்ஸ் மீ, வாட் டிஸ்டர்ப்ஸ் மீ, வாட் ஐ ஃபீல் ஷுட் சேஞ்ச். அண்ட் அது வந்து நான் ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக அப்படி ஒருத்தர் இருந்து சொல்லும்போது தான் அந்த அவங்களுடைய உணர்வை, வலியை, அந்த எதிர்ப்புணர்வை, அல்லது இது 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 ஏன் இப்படி இருக்குது, இது மாறணுன்ற அந்த உணர்வும் வரும்னு நினைக்கிறதால நான் அப்படி பண்ணுறேன். ஆல்சோ பர்சனலி ஐ ஃபீல் தட் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அப்ரெஸ்டாக தான் இருக்கிறோம். அண்டு இது எனக்கு அந்த சில ப்ரிவிலேஜஸ் இருந்தாலும் நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்ற உணர்வு எப்போதுமே அந்த உணர்வோடவே தான் வளர்ந்துருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். பட் அகெயின் இந்த கதைகள் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. நான் வந்து ஐ கேன் நாட் ஆர்கியூ வித் இட். வாட் எவர் கம்பல்ஸ் மீ ஐ கோ ஆஃப்டர். அண்ட் அதுக்கான ரிசர்ச்சும் பண்ணுறோம். அது சம்மந்தமான ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் அது தெரிஞ்சவங்க அல்லது அதை அனுபவித்தவர்கள் கூட இருக்காங்க, அவங்களோட தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அவங்க சொல்கிறது தான் நாம் உள்வாங்கி கொடுக்குறோம், அவ்வளோ. இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நிலம் சம்மந்தமாகவோ, குறிப்பிட்ட கம்யூனிட்டி சம்மந்தமாகவோ, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களை சம்மந்தமாக படம் எடுக்கும்போது வி ஆர் டூயிங் மோர் R&D. அந்த யதார்த்தத்தை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வரதுக்கு பண்ணுறோம், விச் இஸ் வெரி கிரேட் திங். இதுக்கு இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த வலதுசாரி தன்மையான படங்கள் இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கிராண்டியரான நரேட்டிவ்க்குள்ளே போகிறாங்க, ஒரு எபிக்ஸை வந்து எடுக்கிறாங்க, ஒரு பெரிய ஹைப்பர் நேச்சுரலான கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ நம்ம எடுக்கிற இந்த இடதுசாரி தன்மைக்குள்ள படங்கள் நம்ம ஒரு யதார்த்தவாதத்துக்குள்ளேயே சிக்கி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையே, நம்ம ஏன் அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சுக்குள்ளே போகக்கூடாது? இதுக்கே ஃபண்டிங் கொடுக்க மாட்றாங்க. எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்குது. அப்புறம் என்னென்னா, இந்த ஸ்டீரியோ டைப் வந்து டைரக்டர்ஸ்க்கு நிறையா இருக்கும். இப்போது நம்ம எடுக்கிற ஒரு படம் ஓடிடுச்சுன்னா எல்லா ஆக்டர்ஸும் நம்ம கூட ஒர்க் பண்ணணுன்னு விரும்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம ப்ரீவியஸாக எடுத்த அதே படம் தான் எடுக்கணும், வேறு பேர் வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள், அந்த படம் மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள், இப்படியான கேள்விகள், ஐ மீன் இந்த மாதிரியான ரிக்வெஸ்ட் எப்போவுமே இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருக்கேன், நல்லா இருக்குது, முதல்ல நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்கும். இது வந்து சினிமாவுக்குள்ளே இருக்கிற மூட் நான் சொல்கிறேன். பட்
பொலிட்டிக்கலாக வந்து கொஞ்ச நாளைக்குன்னா ஃபியூ டிகேட்ஸ் ago எப்படி வந்து அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹாலிவுட்டோட ரொம்ப நெருக்கமாக ஒரு ஜென்ரல் பப்ளிக்குடைய மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மக்கள் ஏற்றுக்கிறதுக்கான நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கும் எப்படி பயன்படுத்துனாங்களோ அந்த மாதிரியான சூழல் இப்போ இங்கே இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட்னால் நீங்கள் வந்து அண்டர் கரண்ட்டில் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் வந்து இன்க்ளூசிவ்னஸ் பேச போகிறீங்களா, இல்லைனா வந்து என்ன ஹேட் பேசுகிறீங்களா, இல்லை அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஃபண்டிங்கே. நீங்கள் வந்து எவ்வளவு திறமையாக அதை நீங்கள் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப பொலிட்டிக்கலாக ஏதாவது ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு பட்ஜெட் கிடைக்கும். அண்டு ஆடியன்ஸ் வந்து எல்லா படத்தையும் பார்க்க ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம ரியலிசத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. ரஞ்சித் அடுத்து அது மாதிரி ஒன்று தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் அப்போது எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய பேக்கிங் தேவைப்படுது அதுக்கு. ஆமாம் அஃப்கோர்ஸ். வேறு என்ன, ஆடியன்ஸ் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட் தான் எப்போவுமே. தமிழ் சினிமா சூழலில் தமிழ்நாட்டுக்குள்ளே நமக்கான பேக்கிங் நிறைய தான் இருக்குது. வேறு எங்கேயுமே நம்ம எடுக்கிற மாதிரியான படங்கள் வந்து ஓடாது. ஓடினா கூட நமக்கெல்லாம் இவ்வளோ அங்கீகாரமும் மரியாதையும் இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடக்கும், வேறு எங்கேயும் நடக்காது. அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ சென்சர்ஷிப்லேருந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன மாதிரி படத்தை எடுக்கணும்னா, இப்போ இன்றைக்கி வந்து எல்லா ஓடிடியும் சென்சிட்டிவிட்டி செக் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஓடிடியில் வந்து பீஃப் சாப்பிட்ற மாதிரி காட்சிகள் இருந்தால் அதை வந்து எடுத்துருங்க அப்படின்றாங்க. சென்சாரில் அனுமதிக்கிறது கூட ஓடிடியில் அனுமதிக்க மாட்டுறாங்க. சென்சாரில் அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் ஓடிடியில் அனுமதிக்க மாட்டுறாங்க. ஏன்னா சென்சார் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அதுக்கான ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னு பார்க்குறாங்க. தமிழ் படத்தை போட்டால் பாம்பேயில் போய் எங்கேயாவது அடித்தா ஓடிடிக்காரன் பயப்படுறான், அதனால் அதை எடுத்துடுறாங்க. அப்போது ஒரு சூழலாகவே வந்து ஃபண்டிங் அண்டு நீங்கள் வந்து இந்தியாவில் சினிமா எடுக்கிறீங்கன்னா சென்சார் போர்டு அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தியேட்டருக்கு வர முடியும்னு அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம வர்றோம். அப்போது அவங்க இதுக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் வைக்க போகிறாங்க? இப்போது வெளிப்படையாக ஒரு மதத்தை வந்து வில்லிஃபை பண்ணி இன்னொரு மதத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணி எடுக்கிற ஒரு படத்தை சென்சார் பண்ணுற அதே சென்சார் போர்டு தான். அதே அப்படின் போது நாட் த சேம் டீம், பட் அந்த அமைப்பு தான். இப்போ எனக்கு வந்து நான் விடுதலை படத்தில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து கம்யூனிஸ்ட் கொடி இருந்தது. படத்தில் வந்து எங்கேயாவது பின்னாடி ஒன்று இல்லை, அதையும் ப்ளர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இல்லை நீங்கள் வந்து அந்த கட்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க இந்த படம். இது வந்து அவங்களே வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க, வேறு யாராவது அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அதை ப்ளர் பண்ணுங்கன்னாங்க. ப்ளர் பண்ணோம். ஆனால் இப்போ அந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியான படங்களுக்கு வந்து முழு சப்போர்ட் இருக்குது. அந்த படத்தில் ஒரு வார்த்தை கூட, இந்த கெட்ட வார்த்தை மட்டும், இந்த கோத்தாங்கம்மா மட்டும் மியூட் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் அப்படியே விட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்போ அண்ட் அப்படி ஒரு சூழலுக்குள்ளே நாம் ஒர்க் பண்ணோன்னா நமக்கு வேறு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டும் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அகெயின் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பேக்கிங் இருக்கிற சூழலில் மட்டும்தான் நீங்கள் அந்த நரேட்டிவ் செட் பண்ண முடியும். சில அதிகாரம் கையில் இருக்கிறவங்க செட் பண்ணுறது தான் நரேட்டிவாக இருக்குது. அதை மாற்றி நம்ம செட் பண்ணோன்னா நம்ம வந்து சபால்டன் நரேட்டிவ் தான் செட் பண்ண முடியும். அதுக்கான வேலைகள் என்னவோ ரியலிஸ்டிக் சினிமாவில் சின்ன அளவில் தான் நம்ம செய்ய முடியுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த கேள்வியோட இன்னொரு உபகேள்வியாக நான் கேட்குறது வந்து, இப்போ அதுக்கு நிறையா பணம் தேவைப்படுது, ஒரு பொலிட்டிக்கலுடைய பேக்கிங் தேவைப்படுதுங்கிறது அதனுடைய கிராண்டியர்லேருந்து நம்ம சொல்கிறோம். நான் இன்னும் அதை எப்படி நெருக்கமாக கேட்குறேன் அப்படின்னா, யதார்த்தவாத சித்திரப்புகள்லேருந்து வெளில வந்து ஒரு ஃபோக்லேருந்து இதே பாலிடிக்ஸ் நம்மளால் பேச முடியாதா? இல்லை, கண்டிப்பாக அது பேச முடியும். அது கண்டிப்பாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லேருந்து அல்லது பீப்புளுடைய காமன் பிலீஃப் சிஸ்டம்லேருந்து நம்ம அதை வெளியே நம்மளை நாம் வெளியே ஏற்றிக்கிறோம் நிறைய காரணங்களுக்காக. ஆனால் அதை பேசும்போது அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு காந்தாரா, இன்றைக்கி வந்து அந்த காந்தாரா படத்தினுடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து அந்த மாதிரி கதைகள் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஃபோக்லோர் மூலமாக
லைக் பீப்புள்ஸ் பாலிட்டிக்ஸும் மக்களுடைய லைஃப்பையும் பேசுகிறது வந்து கண்டிப்பாக சாத்தியம்தான். அது கண்டிப்பாக பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை, அது கண்டிப்பாக பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை நெருக்கமாக இருந்து பார்த்தவங்க, அந்த பிலீஃப் இருக்கிறவங்க பண்ணுறது கண்டிப்பாக பாசிபிள். ஒத்து வரும். இப்போ இதை ஒட்டி இன்னொரு கேள்வி, ஆனால் அதுக்கு உங்கள் மேலே மட்டும் அந்த கேள்வி வைக்கல, பட் ஆனால் நீங்கள் பிரதிநிதியாக பதில் சொல்லலாம்னு எனக்கு தோணுது. பிரதிநிதியாக சொல்ல முடியாது. இப்போ யதார்த்தவாத சினிமாவும் சரி, இந்த ஃபோக்லோர் வகையில் நம்ம சொன்னால் கூட, ஒரு எளிய மக்களுக்கான விடுதலையாக படமாக எடுத்தால் கூட, அட் த எண்ட் ஆஃப் த டே அது ஒரு தனி மனிதனுடைய சாகசத்தின் வழியாக தான் அந்த விடுதலை கிடைக்க மாதிரி பிரதி கட்டமைக்கப்படுது இல்லையா? ஹீரோ இட்ஸ் அ பிஸ்னஸ் எட் திங். பட் மற்றவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுக்கிறாங்க, ஒரு ஹீரோ ஜெயிப்பாண்டான்னு வைப்பாங்க. பட் ஒரு சித்தாந்தத்தை, ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நம்ம வச்சுட்டு அது ஒட்டுமொத்தமாக ஒரு தனி மனிதனுடைய ப்ரொட்டாகனிஸ்ட் ஹீரோவாக்கி வரும்போது இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக? இல்லை, அது தப்பு தான். அது தப்பு தான். அப்படி பண்ணக்கூடாது தான். அதை மாற்றுறதுக்கு அங்கங்கே ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் ஒரு ஹீரோ இருந்தால் தான் திரும்ப நான் அந்த இடத்துக்கே வரேன், காசு வருது. அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு தான் காசு கொடுக்குறாங்க, அதுக்கு தான் பண்ணுறோம். பட் ஐ திங்க் கடைசியாக பண்ணதுலலாம் வந்து அது கொஞ்சம் வெளியே வந்து தான் ட்ரை பண்ணியிருக்கோம். விசாரணையில் தானே பண்ணீங்க? விசாரணையில் வந்து ஒரு விஷயத்தை ஆமாம். அப்போது ஒரு சில சந்தர்ப்பங்களில் அது பாசிபிள் ஆகுது. ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி நரேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் பேட்டில்ஷிப் போட்டம்கின் மாதிரியான ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி ஒன்று பண்ணிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதோட ஆசையாக இருக்குது, பார்க்கலாம் எப்படின்னு. இட்ஸ் அ வெரி கிரேட் ரைட்டிங். அந்த காலத்தில் அப்படி ஒரு ரைட்டிங் இன்றைக்கி வரைக்கும் அது மாதிரி யாரும் எழுதலைன்னு தான் நினைக்கிறேன் நான். இறுதியாக வந்து இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து திரும்ப இது ஒரு டிப்பிக்கலான அட்வைஸான கொஸ்டின் தான், பட் ஆனால் அவங்களுக்கு அது தேவைப்படும் நினைக்கிறேன் சார் நான். ஏன்னா இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி இந்த விஷுவலோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டிங்லேயே வந்து அந்த ரீல்ஸ் பார்க்குற செகண்டுக்குள்ளே சீனெல்லாம் மாற்றுங்க, இந்த மாதிரி இப்போ ரொம்ப தவறான வழிகாட்டுதல் வந்து புதிய ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு கிடைக்குது. ஏன்னா ட்ரெண்டில் இல்லை படம்னு சொல்கிறாங்க, ஒரு ஹூக் ஸ்டெப் வைக்கணும், இளையராஜா பாட்டை ஸ்லோவாக போட்டு சீரியஸ் சீனை காட்டுறதுங்கிற ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு இல்லையா? இப்போ ஒரு யங்கர் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது எந்த அளவுக்கு ஹெல்த்தாக இருக்கும்? இல்லை அவங்க தன்னை தகவமைச்சுக்கிறது வந்து ஆன் வாட், லிட்ரேச்சரா, பயணமா, சினிமாவா? ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வரீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, நீங்கள் கதை நேரத்தில் வேலை பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் இலக்கிய பிரதி வந்து எப்படி சினிமாவாக மாறுதுங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் அதை பார்த்து அதை ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ இப்போ இருக்கிற பசங்கக்கிட்ட இந்த போதாமை இருக்குன்றத நம்ம உணர்றோம், அவங்களுடைய ஒர்க்கில் அதை உணர்றோம். ஹவு தே கேன் எக்யூப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தான் ஃபைனல் கொஸ்டின். ஓகே, முதல்ல நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தலைமுறைக்கான வாழ்க்கை முறையை அல்லது வாழும் வழிமுறையை இன்னொரு தலைமுறை சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வர்ற இடத்துலேருந்து அவங்கள பார்க்கும்போது இன்றைக்கி அவங்க லைஃப், அவங்களோட சாய்ஸஸ், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு கொடுக்குற வேல்யூ எல்லாமே நமக்கு வந்து பற்றாக்குறையாகவும் போதாமையாகவும் தவறாகவும் தெரியலாம். ஆனால் நாம் இங்கே இருக்கும்போது நமக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கு நம்மளை அப்படி தான் தோணியிருக்கோம். எவ்ரி ஜெனரேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ், ஓன் ஜேர்னி அண்ட் ஓன் way of understanding things, and I feel cinema as an art form is evolving. இந்த ஜெனரேஷனில் அது தொடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சினிமா தொடங்கின காலத்துலேருந்தே இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்ன்ற அந்த டெம்ப்ளேட் ஃபார்முக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துகிட்ருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்டு ஸோ இப்போ இந்த ரீல்ஸ் பார்க்குறதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு வந்து எல்லாருமே எல்லா சைக்காலஜிஸ்ட்டு, சயின்டிஸ்ட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து இப்போ இந்த ரீல்ஸ் பார்க்குறது, அப்புறம் இது ஷார்ட்ஸ் பார்க்குறது, இது எல்லாமே வந்து ஒரு அடிக்டிவ் பிஹேவியர்ன்றாங்க. என்னோடய டாட்டரை விட நான் தான் அதிகமாக பார்த்துட்ருக்கேன் இந்த யூடியூப்பில். அவளுக்கு 16-17 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து இது ஃபோனே கையில் வச்சுக்க மாட்டாள், அப்படியே இருக்கும். இப்போ ஃபோன் பண்ணால் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டீங்களான்வா, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ youngsters, not everybody are hooked on to it. And அப்போது இந்த அடிக்ஷன், இதனுடைய இம்பேக்ட், இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் தே வில் கெட் ஓவர் இட். பட் திஸ் இஸ் ஸ்மால் ஃபேஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஃபேஸ் வந்து டெப்த்து இல்லாத மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருக்குது. ஒரு கண்டெம்ப்ளேட்டிவ் டெப்த் இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. அதுக்கு காரணம் ஐ திங்க் நாம் வளர்ந்தப்போ வி ஹேட் மாஸ்டர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ் லைக் ஃப்ரம் ஹூம் வி கேன் லேர்ன் இன்டர்நேஷ்னலாக. இன்றைக்கி இன்டர்நேஷ்னலாகவே வந்து இந்த கிளாசிக்னு சொல்கிறது, இந்த மாடர்ன் கிளாசிக்னு சொல்கிறதுனுடைய
ஸ்டேச்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு 10 இயர்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்த படங்கள் வந்து நம்ம பார்த்த கிளாசிக்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆமாம் ரொம்ப ஆர்டினரியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மேபி தட் குட் பி த ரீசன். அண்ட் ஐ திங்க் அவங்களே அதை சரி பண்ணிக்குவாங்க, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட் எப்போதும் போல் புத்தக வாசிப்பு வந்து கட்டாயமான ஒரு விஷயந்தான். அது வந்து எதுக்காக இல்லைனாலும் இப்போ இன்றைக்கி வந்து அந்த டோப்பமீன் ட்ரிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரால் பண்ணால் இன்ஸ்டன்ட் டோப்பமீன் ஃப்ளட்டிங் இன் த பிரெயின். அண்ட் அது ஒரு 4 தடவை பண்ணால் ஃப்ளட் ஆகிடும். ஃப்ளட் ஆச்சுன்னா நம்ம வச்சோன்னா இமீடியட் ட்ரெயின் விச் மேக்ஸ் யூ ஃபீல் like low, depressed, again you go for a hit. அப்படியே ட்ரக் அடிக்ஷனுடைய அந்த பேட்டர்னில் தான் இந்த விஷுவல் ஸ்டிமுலன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ரீடிங் இஸ் அ லாங் டோப்பமீன். இதுக்கு தான் வந்து மனிதன் வந்து தகவமைப்பட்டிருக்கான். அவனுடைய இது ஒரு பெரிய சீக்கிங், அதை தேடி போய் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு ஒரு 500 பக்கம் புக்கை படித்து அந்த லாஸ்ட் பேஜ் படித்து வைக்கும்போது நமக்கு கிடைக்கிறது தட்ஸ் ஹெல்தி டோப்பமீன் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸுக்காக மட்டுமாகவாவது நாம் வந்து இந்த வாசிப்பை பயிற்சி பண்ணணும். இட்ஸ் வாசிப்பு கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஒரு பெட்டர் பீப்புளாக மாற்றும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன். ஒரு ஃபில்மேக்கராக இருக்கிறதுக்கு வாசிப்பு ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஒரு ரைட்டர் ஒரு 3 வருஷம் குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் அவங்களோட ரிசர்ச் அண்ட் டைமை போட்டு தான் வந்து அந்த ஒர்க் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு 10 நாள் அந்த புக்கை படித்தா அவங்களோட 2 வருஷத்தை வந்து நம்ம டிஸ்டில் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் 10 டேஸில். ஸோ யூ ஆர் ஆடிங் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சம்மன் எல்ஸஸ் லைஃப் விச் இஸ் கிரேட். அதனால் அதுக்காக நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு வாசிக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டாக நான் பார்ப்பேன். எல்லாருக்குமே அப்படியானது தான் அது. அண்டு இப்போ அகெயின் நான் சொல்கிறது வந்து குட் லிட்ரேச்சர், குட் ரிசர்ச் மெட்டீரியல். அந்த குட் அப்படின்னும்போது which doesn't propagate hate, which doesn't go with status quo, which is ready to question the status quo. இந்த மாதிரியான வாசிப்பு தான் நான் சொல்கிறேன். அந்த இருக்கிற இதோட போகிறத படிக்கிறது வந்து அந்த வாசிப்பு நான் சொல்லலை. That's it. சார், இறுதியாக இது வந்து ஒரு பேக்கேஜ் கேள்வி தான். இப்போ முதல் முறை கிட்டத்தட்ட 5வது வருஷம் நாங்கள் அந்த வேர்ச்சொல் நிகழ்வு நடத்துகிறோம். நீங்கள் பெரும்பாலும் நீலம்களோட எல்லா ஈவெண்ட்டுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்துடுறீங்க. இது வந்து ஒரு 5வது வருஷம் 2 days லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலாக நடத்துகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து எனி சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் அ கல்ச்சுரல் மூவ்மெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம கல்ச்சுரலாக ஒரு நரேட்டிவ் நம்ம செட் பண்ணாமல் பொலிட்டிக்கலாக அந்த நரேட்டிவை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த இடத்துல வந்து நீலம் ஹேஸ் பீன் டூயிங் அ வெரி ஸ்ட்ராங் ஒர்க். நான் லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதுக்கு வந்து ரஞ்சித்தோட ஸ்டார் பவர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு சினிமாவில் இருக்கிறது வந்து ஒரு சினிமா ஒரு பாப்புலர் ஃபில்ம் மேக்கராக இருந்து அதை முன்னாடி நிற்கும்போது நிறைய விஷயங்கள் உங்கள் எல்லாராலையும் பண்ண முடியுது. அண்டு இப்போ மார்கழியில் மக்கள் இசையாக இருக்கட்டும், இந்த நிகழ்வாக இருக்கட்டும், இது எல்லாமுமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து அந்த திரும்பவும் அதே ரிப்பீட் பண்ணுறேன், யங்ஸ்டர்ஸை வந்து ஸ்டேட்டஸ் கோ கொஸ்டின் பண்ண வைக்குது. ஏன் இது இப்படி இருக்கணுன்ற கேள்வி கேட்க வைக்குது. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு துணிச்சலை கொடுக்குது. நான் வந்து இந்த இடத்துல நின்று நான் யாருன்னு சொல்லிக்க முடியும், என்னுடைய கதையை நான் சொல்கிறதுக்கான சூழல் இங்கே இருக்குது, அண்ட் நான் என்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அண்ட் அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.